அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மதி மலர் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ரேவதிக்கு ஃபோன் பண்றாங்க. மதியோட சமையல் எப்படி இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னா யாரும் இல்லாதப்ப ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு மலர் மெசேஜ் பண்றாங்க. உடனே ரேவதி அட்டன் பண்ணி, என்ன அண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, மதி செஞ்ச சாப்பாடு எப்படி இருக்குன்னு வீட்டுல இருக்க எல்லாரும் சொன்னாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. மதி பக்கத்துல தான் இருக்கா. நான் ஸ்பீக்கர் போடுறேன்னு சொல்லிட்டு மலர் ஸ்பீக்கர் போடுறாங்க. என்ன அண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாரு, என்னதான் சமைச்சாலுமே உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு அது குறையாதான் தெரியும். மதிக்கு அவ்வளோ வேலை வச்சாங்க, அவ்வளோ வேலை செஞ்சா. அப்ப கூட சாப்பாடு ஒன்றும் சரியில்லை, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி மதிய குறை சொல்லிட்டே இருந்தாங்க. ஆமா அண்ணி, இவ்வளோ வருஷமா நீங்க செய்றீங்க. அப்ப கூட ஒரு முறை கூட உங்களை பாராட்டினது கிடையாது. மதியம் மட்டும் என்ன பாராட்டிட்டு போறாங்களான்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னண்டி அதை போய் கேட்க முடியுமான்னு சொல்லி ரேவதி சொல்றாங்க. உடனே நம்ம ரேவதி கிட்ட மலரு, ஏன் நான் கேட்டேனே, இத்தனை வருஷமா நான் உங்களுக்கு சமைச்சு கொடுத்தேன், ஒரு முறையாவது மலரோட சமையல் இப்படி இருக்க நீங்க சொல்லிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டேனே, அதனால ஒரு வார்த்தை கூட யாரும் பேசல தெரியுமான்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. இதை கேட்டது ரேவதிக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. என்னண்டி நிஜமாவே நீங்க தான் கேட்டீங்களா? ஆமா ரேவதி, கேட்காம எப்படி இருக்க முடியும்? பாவம் தெரியுமா, மதிய அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே மதி வந்து, நான் செஞ்ச சாப்பாடு நான் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் மோசம் கிடையாது, ரொம்பவே சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது தங்கராஜ் வீட்டுக்கு வராங்க. தங்கராஜ் வந்ததை பார்த்ததும் உடனே ரேவதி, அவர் வந்துட்டாரு அப்புறம் பேசுறாண்டின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. தங்கராஜுக்கு ரேவதி மேல பயங்கர சந்தேகம் வருது. உடனே ரேவதி கிச்சனுக்கு போயிட்டு தங்கராஜுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர்றது எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. தங்கராஜ் ரேவதியோட போனவே பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ரேவதி கிட்ட, ரேவதி எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. எடுத்துட்டு வந்து கொடுத்துறாங்க. உடனே ரேவதி, இல்ல சுடு தண்ணி வேணும், சாப்பிடும் போது நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கும், அதனால சுடு தண்ணி வச்சு எடுத்துட்டு வான்னு சொல்லி ரேவதிய கிச்சனுக்கு அனுப்பி போன்ல அப்படி யார்கிட்ட தான் பேசினான்னு தெரியணுமேன்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டு எல்லாம் போட்டு பார்க்குறாங்க. பொண்ணுங்க மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை தான் பாஸ்வேர்டை போடுவாங்கன்னு சொல்லிட்டு ரேவதியோட டேட் ஆஃப் பர்த்தை பாஸ்வேர்டை போடுறாங்க. அப்போ கூட பாஸ்வேர்டு ஓப்பன் ஆகுறது இல்லை. ஒருவேளை பசங்களோட டேட் ஆஃப் பர்த்தை போட்டு வச்சிருப்பாளான்னு சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த் போட்டு பார்க்குறாங்க. அப்போ கூட ஃபோன் ஓப்பன் ஆகிறது இல்லை. உடனே தங்கராஜுக்கு இன்னும் பயங்கர சந்தேகம் வருது. ரேவதி இதை பார்த்துட்டு, ஏங்க எதுக்காகங்க என்னுடைய ஃபோனை கையில் வச்சுட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நான் வரும்போது நீ யார்கிட்டயோ சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தியா, அதனால தான் கேட்டேன்றாங்க. எங்க கஸ்டமர் கேர்ல இருந்து ஃபோன் பண்றாங்க, அப்படி இல்லைன்னா பேங்க்ல லோன் வேணுமா அது வேணுமான்னு சொல்லி கேக்குறாங்க. நான் போய் யாருக்குங்க பேச போறேன்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. இல்ல, இவ யார்கிட்டயும் பேசுறா, அது நம்ம கிட்ட மறைக்கிறா, எப்படியாவது இதை கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. தங்கராஜ் வந்து அடுத்ததா நம்ம மதிய காட்டுறாங்க. மதி வந்து ஃபோன் நோண்டிட்டே இருக்காங்க. ஃபோன் நோண்டிட்டு இருக்கும்போது அதை உள்ள பார்த்துட்டு தான் போறாங்க லக்ஷ்மி. நேரா ராகவன் கிட்ட, ஏங்க இன்னும் தூங்கலையா நீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. நைட்டு முழுக்க தூக்கம் வரல லக்ஷ்மி, இந்த குடும்பத்துல 5 பிள்ளைங்க, பேரன் பேத்தி மருமகன் சொல்லிட்டு சத்தம் வராத வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தோம். எப்ப இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தாலோ அப்பத்துல இருந்து நம்மளுடைய மானம் மரியாதை நிம்மதி எல்லாமே போயிடுச்சுன்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டு பேசுறாங்க. வேற என்னங்க பண்றது, எல்லாமே சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். இதவே நினைச்சிட்டு இருந்தா தூங்கலாம் முடியாதுங்க. அதனால விடுங்க பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வந்து, என்ன இவ ஃபோன் நோண்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, மதி என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்ல, துணியெல்லாம் கொஞ்சம் துவைக்கணும், அதனால நீ வரியான்னு சொல்லிட்டு கூப்பிடுறேங்க. அதுக்கு என்ன, துவைச்சிடுறேன், மிஷின்ல போடணுமா? இல்ல, சில துணி மிஷின்ல போடணும், சில துணி கையால துவைக்கணும். ப்ளூ பக்கெட்ல இருக்கிறதெல்லாம் மிஷின்ல போடு, அது பக்கத்துல இன்னொரு பக்கெட்ல வச்சிருக்கேன்ல அதெல்லாம் கையால துவைச்சு போட்டுடுன்னு சொல்லிட்டு மதிய கூப்பிடுறாங்க. உடனே மதிக்கிட்ட வந்து மலர், இங்க பாரு, நான் துவைச்சு போட்டுறேன். ஏய், அவகிட்ட வேலையை சொன்னா அவ செய்யட்டும், உனக்கு என்ன வந்தது, நீ அமைதி இருன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி மதி கிட்ட சொல்றாங்க. உடனே மதி வந்து மலர்கிட்ட, விடுங்கங்க நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், அது மிஷின்ல துவைக்கிறது தானே, நான் பாத்துக்கிறேன் விடுங்கன்னு சொல்லிட்டு மதி போயிட்டு எல்லாமே மிஷின்ல போட்டுட்டு பக்கெட்டை எடுக்கிறாங்க. பக்கெட்ல பார்த்தா அண்டர் வேற இருக்கு. இதை பார்த்ததும் மதிக்கு பயங்கர கோபம் வருது. உடனே மதி நேரா போயிட்டு அவங்க மாமியார் கிட்ட, என்னாலலாம் அதை துவைக்க முடியாது, நீங்களே வந்து பாருங்க, இதை எப்படி துவைக்க முடியும்னு சொல்லிட்டு அண்டர் வேற காட்டுறாங்க. இதை பார்த்ததும் மலருக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. என்ன, அது என் புருஷனோட அண்டர் வேர் தான், அதை கூட உன்னால துவைக்க முடியாதா? நீ துவைச்சுதான் ஆகணும். என்னால துவைக்க முடியாது. ஏன், உன் அப்பாவுதான் இருந்திருந்தா நீ துவைச்சிருக்க மாட்டியா? என் அப்பா அவராதான் துவைச்சு போடுவாரு, நானெல்லாம் அதை துவைக்க மாட்டேன்.
என்ன என்னை நீங்க பழி வாங்குறீங்களா? உங்க பையனை அடிச்சன்றதுக்காக இப்படி என்ன பழி வாங்குறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மலர் வந்து, "அத்தை நீங்க பண்றதெல்லாம் ரொம்பவே டூ மச்சா இருக்கு. எப்பவுமே நான் துணி துவைக்கும் போதும் மாமாவோட இன்னர்வேர் எல்லாமே நான் வந்து மிஷின்ல தானே போடுவேன். மிஷின்ல போட்டா எலி கடிச்ச மாரி ஆயிடுது. இருக்கட்டுமே அத்தை, ஒண்ணு மாமா துவைச்சு போடட்டும், அப்படி இல்லையா மிஷின்ல போடட்டும். இதுல நீங்க மதியம் துவைக்க வைக்கிறதெல்லாம் ரொம்பவே ஓவரா இல்லையா? நான் ஏன் துவைக்க போறேன்? என்னால துவைக்க முடியாது. அவங்கவங்க இன்னர்வேர அவங்க தான் துவைக்கணும்னு சொல்லிட்டு மதியம் கோபப்படுறாங்க. என்ன 2 பேரும் சேர்ந்து என்ன கொடுமைப்படுத்துறீங்களா? இப்பவே போயிட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டல. என் பேரு லக்ஷ்மி கிடையாதுன்னு சொல்லிட்டு சுரேஷுக்கும் அதே மாதிரி பாக்கியராஜுக்கும் ஃபோன் பண்றாங்க. பாக்கியராஜுக்கு ஃபோன் பண்ணி, பாக்கியராஜே உன்னுடைய பொண்டாட்டியும் உன்னுடைய தொம்பி பொண்டாட்டியும் சேர்ந்து என்ன கொடுமைப்படுத்துறாங்க. நீ வரலன்னா என்ன கூடி சீக்கிரம் கொன்னே போட்டுருவாங்க. நீ வா பாக்கியராஜ்ன்னு சொல்லிட்டு அழுதுட்டு அதே மாதிரி சுரேஷ்க்கும் கால் பண்ணி அதே மாதிரி சொல்றாங்க. உடனே மலர், அத்தை இப்ப எதுக்காக நீங்க வந்து இப்படி எல்லாம் சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்களே வேலை டென்ஷன்ல எக்கச்சக்கமா இருப்பாங்க. இதுல தேவையில்லாம எதுக்கு ஃபோன் பண்ணி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இருங்க ஒரே நிமிஷம் சொல்லிட்டு பாக்கியராஜுக்கு ஃபோன் பண்ணி, ஏங்க இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க ஒன்றும் வர வேண்டாம். வேலையை பார்த்துட்டு சாயங்காலம் வாங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. சுரேஷ்க்கும் ஃபோன் பண்ணி அதே மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் லக்ஷ்மி, ஏண்டி நான் ஃபோன் பண்ணி என் பசங்களை வர சொன்னா நீ வர வேணான்னு ஃபோன் பண்ற? ஆமாத்த, அவங்களுக்கே 1008 பிரச்சனை இருக்கும். இதுல தேவையில்லாம நீங்க எதுக்காக சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, என்னை இவ கொடுமைப்படுத்துறா. 2 பேரும் சேர்ந்து என்னை அடிச்சு கொன்னுடுவாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும் சொல்லிட்டு லக்ஷ்மி அங்கிருந்து போறாங்க. மதிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. ஏங்க எப்பவுமே இந்த மாதிரி சண்டை நான் தாங்க போடுவேன். இப்ப நீங்க போடுறீங்க. இல்ல மதி, 1000 தான் இருந்தாலும் அது தப்பு. அவங்க துவைச்சா துவைக்கட்டும், துவைக்க கட்டி போகட்டும், அது அப்படியே இருக்கட்டும். நீ எல்லாம் அதை துவைக்காத, புரியுதான்னு சொல்லிட்டு மதியம் வந்து சப்போர்ட் பண்ணி மலர் பயங்கர ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க. இதை நினைச்சு பயங்கர சந்தோஷமா இருக்கு மதிக்கு. மதியால சந்தோஷத்தை கண்ட்ரோலே பண்ணக்க முடியல. அந்த அளவுக்கு மதி பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. இப்போ சுரேஷ் பாக்கியராஜ் 2 பேரும் வந்தா வீட்டுக்கு வந்து என்ன மாதிரியான சீன் வந்து கிரியேட் பண்ண போறாங்க. மலருக்கு பாக்கியராஜ் எப்படி சப்போர்ட் பண்ணாங்களோ அதேபடி மதிக்கு சுரேஷ் சப்போர்ட் பண்ணுவாங்களா, இல்ல சுரேஷ் பழையபடி எப்பயும் போல இருக்கிற மாதிரி தான் இருக்க போறாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.